தெய்வம் மட்டும்தான் எனக்கு துணை அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பயங்கரமான ஒரு பக்தி, நம்பிக்கை உள்ளவ. இறைவன் மட்டுமே எனக்கு. நான் பேசினா இறைவன் எனக்கு பதில் சொல்வார். அந்த அந்த மாதிரி உள்ளவ நானு. இம்மீடியட்டா நான் வந்து எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு. என்ன ஏன் இப்படி நீ பண்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு போதும். வந்தோனே அவ்வளோதான். பார்த்தேன் நீங்க வராகி அம்மா கிட்ட பேசினது. நான் அப்படி கேட்டேன்னா போதும். நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சிரு நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம. சாரி இனிமே நான் பண்ண மாட்டேன். அப்படின்னு அதுவும் கேட்டுருவேன். நான் தப்பே பண்ணலனாலும் நான் போய் கேள்வி கேட்பேன். எதுக்கு நீங்க என்ன இப்படி பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்து இப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு சொட்டு கண்ல தண்ணி வந்தா, அடுத்த செகண்ட் அதுக்கு உண்டான இது ரிலீவ் ஆயிடும் எனக்கு. ம். இன்னி வரைக்கும் என்னுடைய இதுல நான் உணர்ந்தது அதுதான். ஸோ அதனால இப்போ ரீசென்ட் டேஸ்ல என்னன்னா, நம்ம ரொம்ப கவலைப்பட்டோ, இல்ல டிப்ரஷனுக்கு ஆளாகியோ நம்மளோட ஹெல்த் தான் பாதிக்குதே தவிர, இது மூலமா எந்த விதமான ஒரு இதுவும் இதா போறதில்லன்றது தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் நல்லா தூங்குறதுக்கு நடுவுல தூக்கம் இல்லாம இருந்தேன் நானு. ஸோ தூங்குறதுக்கு இந்த யோகாஸ் பண்றது, மெடிடேஷன் பண்றது, அந்த மாரி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆறேன்.